So dispersion na எழுதலாம். What is meant by dispersion? The splitting of white light into different constituent colors is called dispersion. It's called dispersion. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஒயிட் லைட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் லைட்டில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். எல்லா கலர்ஸ்னால் இந்த 7 ஃபண்டமெண்டல் கலர்ஸ் இருக்கும். அதை ப்ரிசமில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த 7 கலரும் வந்து இட் வில் ஃபார்ம் லைக் ரெயின்போ ஷேப், ரெயின்போஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெயின்போ கலர்ஸை ஃபார்ம் பண்ணும். அதுதான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்பிட்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, வில் டேக் அ ப்ரிசம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிசம். இந்த ப்ரிசமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு பாஸ் அ ஒயிட் லைட். ஓகே, white light, or we can also call this as a monochromatic light ன்னு சொல்லலாம். white light, or we can call it as a monochromatic color, monochromatic. Okay, so இப்போ இந்த white light நம்ம பாஸ் பண்ணுறதுனால இது என்ன ஆகும்னா, actually this it will go just like this first. If there is no prism, the light will trace like this. But prism இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, the light ray will go like this, pass ஆகிட்டு. ஸோ இங்கேருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, it will split into 7 different colors. So இங்கேருந்து one light ray will go like this, one light ray will go like this. If you see, I've drawn only 2 light rays. Okay, so 7 கலர் பிரிக்கணும், நான் 2 கலர் தான் பிரிச்சிருக்கேன். இந்த கலர் என்னவா இருக்கும், இந்த கலர் என்னவா இருக்கும். We already studied in Cauchy's equation, that is the refractive index of the violet is greater than the refractive index of the red. I already said which is having a more refractive index, it will deviate more அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வயலட்டுக்கு அதிகமான refractive index இருக்கிறதுனால அது அதிகமாக deviate ஆகும். ஸோ இது violet. ரெட்டுக்கு refractive index கம்மியாக இருக்கிறதுனால அது கம்மியாக refractive index ஆகும். இந்த in betweenல what will get indigo, blue, yellow, orange and red, all those colors will get in between. So இது ரெட்டு, இது வயலட்டு. ஸோ இது நம்ம நார்மலாக போகிற பாத்துலேருந்து இதை நம்ம எழுதணும் அப்படின்னா, இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டீவியேஷன் டியூ டு ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டீவியேஷன் டியூ டு வயலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீவியேஷன் டியூ டு வயலட்டுக்கும் டீவியேஷன் டியூ டு ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிறத இந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, we call this angle as angular dispersion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். angular dispersion அப்படின்றத நம்ம சொல்லுவோம். Okay, so in the angular dispersion now we will calculate. Okay, first with the in the next video we are going to calculate the deviation, how much the light rays will deviate. That we'll see in the next video.